காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை இங்கே உட்கார வைக்க விட போகிறதில்ல. அல்லேலூயா. நான் இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எத்தனை பேருக்கு டூர் போகிறது ரொம்ப பிடிக்கும்? சுற்றி பார்க்க போகிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பார்க்கலாமா? எங்கே போவோம்? நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உன்னத பாட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கவும் அருமையாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். இங்கே தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். என்ன சிஸ்டர், நான் எங்கேயோ கொடைக்கானல் ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்தா நீங்கள் என்ன இங்கே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த வசனம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிற இடம் ஒரு தோட்டம். ஆமென். இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் அப்படின்னா அடைக்கப்பட்ட தோட்டம். அல்லேலூயா. அப்படின்னா இதை சுற்றி ஒரு அடைப்பு இருக்குது. ஒரு வாலோ ஒரு சுவரோ இல்லை வேலியோ ஏதோ ஒன்று இந்த தோட்டத்தை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க? ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தோட்டத்தை. நெக்ஸ்ட்டு மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அந்த தோட்டத்தில் நீரூற்றும் இருக்குது. என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? ஒரு தோட்டம், அதுக்குள்ளே ஒரு நீரூற்று. எவ்வளோ அழகாக இருக்குது, யோசிச்சு பாருங்களேன். கண்களை மூடி யோசிச்சா அழகாக இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். அடுத்து முத்திரிக்கப்பட்ட கிணறு. எதுவுமே வேண்டாம், இங்கே நம்ம செட்டில் ஆயிரும். நல்லா இருக்கா இந்த இடம்? பிடிச்சிருக்குங்களா இந்த ஏரியா? சூப்பர். நம்ம ஊரில் வெயில் உஷ்ணம் தாங்க முடியல, வேர்க்குது. அங்கெல்லாம் நிறைய மரம் தான் இருக்குது, அங்கே நீரூற்று இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது. இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ஆமென். இந்த தோட்டத்துக்குள்ளே நிறைய மரங்கள், செடிகள், விலங்குகள் நிறைய இருக்கும். ஆமாம் தானே? 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே நரிகள் கூட போகுதான். அதுக்கு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பறவைகளுடைய சத்தங்கள் எல்லாம் கேட்குது. அப்போ ரொம்ப ரம்யமான இந்த தோட்டம் நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. நல்லா அடைக்கப்பட்டு யாரும் உள்ளே வர முடியாது, பெர்மிஷன் இல்லாமல் யாரும் வெளியே போக முடியாது. அப்படி ஒரு நல்ல தோட்டம். இந்த தோட்டத்தில் நிறைய வகையான மரங்கள் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, இதுதான் தோட்டம். ஆமென். சபை என்கிற தோட்டம். ஆமென். இந்த சபை என்கிற தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபென்சிங் இருக்குது. ஆமென். சும்மாலாம் உங்களை யாரும் தொற்ற முடியாது. அல்லேலூயா. சாதாரணமாக உங்களை எந்த வைரஸும் தாக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா மறைவு கட்டப்பட்ட தோட்டத்துக்குள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துட்டீங்க. ஆமென். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இந்த தோட்டத்திற்குள்ள நுழைய யாருக்குமே இல்லை, வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த தோட்டத்தில் எந்த பஞ்சமும் இல்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஆமென். காற்றுக்கு பஞ்சம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இல்லைன்றாங்க. இந்த தோட்டம் முழுசும் நல்ல 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 ஆக்சிஜன் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்படி தான் இந்த சபையை குறித்து இந்த வசனம் ரொம்ப அழகாக விவரிக்கிறது. நிறைய மரங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் அதில் முக்கியமாக சபைகளுக்குள்ளே நிறைய வித்தியாசமான ஆட்கள் இருப்பாங்க. நிறைய வித்தியாசம். ஒருத்தர் பார்த்தா அது நான் அதை சொல்லணுன்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆமென். வித்தியாசமான மரங்கள் இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்குது. ஒரு சில மரங்கள் ஒய்யாரமாக வளர்ந்துருக்குறோம், ஆனால் கனியே இருக்காது. அல்லேலூயா. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே என்னை பார் அப்படின்னு ஆடும், ஆனால் கனி இருக்காது. ஒரு சில மரங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் நல்ல கனிகள் இருக்கும். அல்லேலூயா. ஒரு சில மரங்களுக்கு கனி தர தெரியாது, ஆனால் அதனுடைய இலைகள் மருந்தாக இருக்கும். ஆமென். அப்படி இந்த தோட்டத்துக்குள்ள வகை வகையான இவ்வளவு மரங்கள் இங்கே இருக்குது. ஆமென். ஆனால் சபையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மரத்தை குறித்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த மரம் ஒரு சபைக்குள்ளே இருந்துட்டுன்னா அந்த சபை தான் அந்த ஊருக்கே ஒரு முகவரி ஆயிடும். அல்லேலூயா. சபையை சொல்லித்தான் ஊரையே முகவரியாக சொல்லுவாங்க. ஆமென். அப்போ அந்த மரங்கள் உள்ளே இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது நீங்கள் எந்த மரம் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். நீங்களே என்ன பண்ணிக்கணும்? நம்ம எந்த மரம், நம்ம அத்தி மரமா இல்லை நம்ம முள் செடியா
எந்த மரம் நீங்களும் நிர்ணயிச்சுக்கலாம். நிறைய மரங்களை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். வேதம் முழுக்க அதை எடுத்து ஒரு 6 மணி நேர பிரசங்கமாக கூட என்னால் பிரசங்கிக்க முடியும். கேட்க நீங்களும் ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நேரம் இல்லாதபடினால ஒரே ஒரு மரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தில் சகரியா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனம் என்ன அப்படின்னா, பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. குத்து விளக்கு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? ஆமென். எல்லாம் இங்கேருந்து திருடினது தான். அல்லேலூயா. எல்லாம் இங்கேருந்து திருடினது தான். ஆமென். இங்கே தான் ஃபஸ்ட்டு குத்து விளக்கு. அப்போ பொண்ணினால் செய்யப்பட்ட இந்த குத்து விளக்கு, இந்த குத்து விளக்கு எப்படியெல்லாம் டிசைனில் இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக அவர் என்ன பண்ணுறாரு, 2ஆம் வசனத்தில் வர்ணிக்கிறார். அதை குறித்து நான் அதிகமாக பேசாமல், இப்போ குத்து விளக்கு ரெடியாக இருக்குது, திரி ரெடியாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? இந்த எண்ணெயை கொடுக்கறதுக்கு சும்மா என்ன வந்துருமா? எண்ணெயே வா அப்படின்னா வந்துருமா? அது ஏசப்பாவால் தான் முடியும். ஏசப்பாவால் தான் ஒரு பொருள் இல்லாமல் இன்னொரு பொருளை உண்டாக்க முடியும், பை ப்ராடக்ட் இல்லாமல். அதாவது இந்த உலகத்தில் எந்த மனுஷன் நிறைய உருவாக்குறாங்கல்ல, நம்ம காலத்தில் பார்க்காதது தான் இன்றைக்கி பிரமிப்பாக பார்க்குற அளவுக்கு நிறைய உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்குமே ஆண்டவர் படைத்த ஒன்றிலிருந்து தான் அவங்க இன்னொன்றை உருவாக்க முடியும். ஆனால் நம்முடைய தேவனால தான் ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஐ எம் ஜீரோ, ஐ எம் எம்டி, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் ஆண்டவரால் ஒன்றும் இல்லாமல் இருந்து பல காரியங்களை உருவாக்க முடியும். நீங்கள் பார்க்குற எல்லாம், நீங்கள் பார்க்குற சூரியன், நீங்கள் பார்க்குற சந்திரன், நீங்கள் பார்க்குற மரம், மலைகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமலேருந்து உருவானது தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு பை ப்ராடக்ட்டும் இல்லாமல் தான் கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கினார். அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஆமென். நிச்சயமாக செய்வார். இப்போ இந்த மரத்துக்கு வந்துடுவோம். இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துடைய வேலையே என்னன்னா, எண்ணெய் கொடுக்குற மரம். சபைகள் பிரகாசிக்காததற்கு காரணமே, தோட்டம் நல்லா இருக்குது, வேலி அடைக்கப்பட்டிருக்கு, நிறைய மரங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான மரங்கள் கூட சபைகள் இருக்குல்ல, 1000 பேர் இருக்கிற சர்ச்சஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் சபை இன்னும் எரியலை. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நிறைய மரங்கள் இருக்குது, ஆனால் எரிய வைக்கிற எண்ணெயை உருவாக்குகிற இந்த ஒலிவ மரம் இல்லை. அல்லேலூயா. 2 ஒலிவ மரம் ஆண்டுக்கு போதுமா இந்த குத்து விளக்கை எரிய வைக்க? அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கர்த்தரிடத்தில் கேட்டாராம். ஆண்டவரே, என்னப்பா இந்த மரங்கள்னா என்ன அப்படின்னு கேட்குறார். அடுத்து வாசிப்போம். ஓகே, 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் சபைகளுக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த சபை பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென். வெளிச்சமா இருந்தா அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. வெளிச்சமா இருந்தா இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பெரிய வெளிச்சத்தை வீசலாம். மரண இருளின் திசையில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த சபை எப்படி இருக்கணும்? சாகணும்னு நினைக்கிறவங்க இது வழியா போகும் பொழுது ஏதோ ஒன்று அவர்களை பிடித்து உள்ள இழுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை கர்த்தர் அப்படி கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையை நிறுவின நம்முடைய தகப்பனாரையே கர்த்தர் அப்படிதான் இழுத்துட்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தியாகமுள்ள தகப்பன்மார்கள் எல்லாம் உருவாக்கி விலைக்கரையம் கொடுத்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த சபையில் நான் இருக்கிறேன் அப்படின்றது ஏன்னா எனக்கு ஆண்டுக்கு நான் எத்தனை நன்றி செலுத்தினாலும் அது எனக்கு போதாது. ஆமென். அவ்வளோ ஒரு பாக்கியமுள்ள சபையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த சபையை சும்மா வாய்ஜாலத்தினால சம்பாதிக்கல, பேச்சு திறமையில இந்த சபையை சம்பாதிக்கல.
நம்முடைய ஊழியர்கள் ரத்தத்தை சிந்தி, வேர்வையை சிந்தி, அடி வாங்கி, சாப்பாடு இல்லாமல் இந்த சபையை சம்பாதித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சபையில் எங்களை வைத்திருக்கிறீரே ஆண்டவரேன்னு வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மனதார நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட சபைக்குள்ள இருக்க வேண்டிய மரங்கள் ஒலிவ மரங்கள். இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த சபைக்குள்ளே இருந்துட்டாங்கன்னா, இந்த சபையை போல இந்த ஊரில் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய தேசத்தில் இல்லை, உலகத்திலேயே யாரும் பிரகாசிக்கலன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த சபையை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அதற்கு தேவை ஒலிவ மரங்கள். ஆமென். ஏன்னா நான் ஒலிவரமாக இருக்கணும் விரும்புகிறீங்களா? ஆமென். நான் ஒலிவ மரமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை விரும்புனீங்கன்னா, அந்த அபிஷேகம் பெற்றவர்களைத்தான் ஆண்டவர் ஒலிவ மரம்னு சொல்கிறார். ஆமென். இந்த அபிஷேகத்தை நம்ம எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? அல்லேலூயா. நான் இங்கே பார்க்கும் பொழுது நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்று நல்ல விடுதலையாக அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதித்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே யாரும் உங்களை தள்ளவே வேண்டாம். பல சபைகளுக்கெல்லாம் போனால் பாஸ்டர்ஸே ட்ரில் மாஸ்டர் ஆகிடுவோம். அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் ஜாபியே நாங்கள் மறந்து ட்ரில் மாஸ்டர், கையை தூக்கு, காலை தூக்கு, கையை தட்டு சொல்லி 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 பல சபைகளில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இழைத்து போடும். ஆனால் இந்த சர்ச்சில் நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பாஸ்டராக வச்சுருக்கீங்க. அல்லேலூயா. பாஸ்டரை வேலை செய்ய வைத்திருக்கிறீர்கள். தேங்க்யூ ஸோ மச். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த அபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் நம்ம பாடல் பாடும் பொழுது, நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நம்ம நல்ல ஆவியில் நிரம்பி நல்ல உடலெல்லாம் அசைத்து நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுகிறது. ஆமென். இதுதான் முதல் படி. ஆமென். அல்லேலூயா. நான் எப்படி முன்னாடி உங்களை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனேனோ, இன்றைக்கு நீங்கள் நிற்கிற இந்த முதல் படியிலிருந்து உங்களை அடுத்த படிக்கு இழுக்க போகிறேன். அல்லேலூயா. வரீங்களா? அல்லேலூயா. சூப்பர். அல்லேலூயா. ரொம்ப நல்லா ஒத்துழைக்கிறீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த இரண்டாம் படி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு ரொம்ப ஆசையாக ஏசப்பாக்கு இந்த பூமியில் 33.5 வருஷம் வாழும் பொழுது ஏசுவுக்கு ரொம்ப ஆசை. நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லை? எனக்கு இது ஆசை சிஸ்டர், நம்ம வாலிப பிள்ளைக்கு எனக்கு அந்த சுடிதார் வாங்கணும், அந்த செருப்பை வாங்கணும், இல்லை நம்ம அம்மாக்களை கேட்டால் என் பிள்ளைக்கு அதை வாங்கி தரணும். எல்லாருக்கும் ஒரு வகையான ஆசைகள் இருக்குது. ஏசப்பாக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த ஆசையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்பொழுதுமே நம்ம ஆசையே ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். ஆண்டவருடைய ஆசை என்னன்னு நம்ம கேட்டதே இல்லை. ஆமாம் தானே? பழக்கமே இல்லை நமக்கு எப்பவுமே நம்மளை பற்றி கவலை தான். சுயநலமாக இருப்போம் நம்ம இல்லை? ஆண்டவருக்கு எப்பவுமே சுயநலவாதிகளே ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்ப்பா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத தாண்டி, அப்பா உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும், நான் இதை விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறவங்களை விட, நீங்கள் என்னப்பா விரும்புகிறீங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொண்டு. அல்லேலூயா. ஆமாம் தானே? கரெக்டாக இல்லைங்களாங்க? உங்கள் பிள்ளை வந்து, மா எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு, வாங்கி கொடுன்னு ஒரு பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னொரு பிள்ளை சொல்லுது, அம்மா உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு. பிள்ளைங்க வாங்கி கூட தர வேணாம், அந்த வார்த்தையை சொன்னாலே உங்கள் மனசு எப்படி குளிருது. ஆமாம் தானேங்க? வாங்கி கொடுன்னு சொல்கிற பிள்ளைங்கள் மத்தியில் உனக்கு என்னம்மா வேணும், ஒரு புடவை வேணுமா கேட்குறாங்களா? அப்படி ஒரு பிள்ளை நம்மளை பார்த்து கேட்கும்போது, நீ எனக்கு வாங்கியே கொடுக்க வேணாம் ராசா, நீ கேட்டப்பாரு, அதுவே எனக்கு சந்தோஷம் சொல்கிறீங்களா இல்லையா? அப்படிதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்குற. அவரும் தகப்பன் தானே, அவரும் உங்கள் அப்பா தானே. என் பிள்ளை வந்து, அப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும், நான் என்னப்பா செய்யணும். பார்த்துருக்கீங்களா? வேதத்தில் நான் என்னப்பா செய்யணும்னு கேட்ட எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் கொண்டு போய் உயரத்தில் உட்கார வச்சார். அல்லேலூயா. ஆண்டப்பா எனக்கு இதை செய்யுங்கன்னு சொன்னவங்கெல்லாம் ஆண்டவர் செஞ்சார், செய்யாமல் இல்லைங்க. அவர் செய்யாமல் இருக்க மாட்டேன், அவர் நல்லவர் பாருங்க. ஆமாம் தானே? ஆண்டவர் எனக்கு சுகம் வேணுமா, இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுகத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டோடைய இருதயம் தேடுது யாரை தெரியுமா? என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்குறவங்களை மத்தியில், ஆண்டவரே உங்களுக்கு நான் என்னப்பா செய்யணும்னு கேட்குற ஒரு மனுஷியை கர்த்தர் தேடுறார். அல்லேலூயா.
ஆண்டவரே என்னப்பா செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்றது மட்டும் இல்லைங்க, உங்களை ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு மாற்றிடுவார். ஆமாம் தானே? எனக்கு ஆசீர்வாதம் வேணுன்றதை விட நானே ஆசீர்வாதமாக மாறிட்டா, தங்கம் காதில் போட்டுக்க ஒரு சவரன் இருந்தால் போதும் அப்படின்னு விரும்புறதை விட நானே முழு தங்கமாக மாறிட்டா அப்படி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்றீங்களா? அதே போல தான் ஆசீர்வாதமும் அப்படித்தான். ஆசீர்வாதத்தை வாங்கி கொஞ்சம் காதில் மாட்டிப்போம், கொஞ்சம் கழுத்தில் மாட்டிப்போன்றதை விட நானே ஆசீர்வாதமாய். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் அபிஷேகம் பெற்றவர்களை வைத்திருக்கிறார். ஆண்டருக்கு ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தை நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 12ஆம் அதிகாரத்தினுடைய 49ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை சொல்றார். எடுத்தவங்க வேகமாக வாசிங்க எனக்காக. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. ஆண்டவர் சொல்றார். ஐயோ, நான் நினைச்சேன் ஆண்டவருக்கு இது விருப்பம் அது விருப்பம்ன்ட்டு. ஆண்டவர் என்ன அக்கினியை போடணும்னு விரும்புறாரு? அப்படி யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, இந்த பூமியின் மேல அக்கினியை போடணும். அதான் அவருடைய விருப்பம். நீங்க கேட்டீங்கல்ல, ஏசப்பா உங்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்டீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட, நான் எதுக்கு தெரியுமா இந்த பூமிக்கு வந்தேனே, இந்த பூமி மேல ஒரு அக்கினியை போடணும். அது போடுறது மட்டும் இல்லை, அது இப்பொழுதே பற்றி எரியணும். நான் இன்னைக்கு கொஞ்சமாக எரிய வச்சு ஊதி 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 நாளைக்கு 4 நாளைக்கு அப்படி இல்லை. நான் அக்கினியை போட்ட உடனே அது அப்படியே பற்றி தக தக தகன்னு எரியணும். ஒரு பெட்ரோல் மேலே ஒரு அக்கினி பட்ட உடனே எதுவும் அணைக்க முடியாத ஒரு அக்கினி எப்படி எழும்புதோ அப்படி நான் ஒரு அக்கினி இந்த பூமி மேலே போடும்பொழுது அது அப்படியே பற்றி எரியும் அப்படின்னு அவருக்கு ஆசைங்க, அவருக்கு விருப்பங்க, விரும்புகிறார் ஏசப்பா. அந்த அக்கினி ஆண்டவர் எப்போ போட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் முதல் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அக்கினியை கர்த்தர் 120 பேரின் மேலே போட்டார். அந்த அக்கினி சும்மா அக்கினி இல்லைங்க, சாதாரண அக்கினி இல்லை. போட்டது 120 பேர் மேலே தான். ஆனால் பற்றி எரிந்தது அன்றைய தினமே 3000 பேரை கர்த்தரான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது பார்த்தீங்களா? அக்கினி பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதுன்னு சொன்னார், உடனே நடக்கணும்னார். அவங்க அந்நிய பாஷை பேசும் பொழுதே சுற்றி இருக்கிறவர்கள் ஓடி வந்து அன்றைக்கே 3000 பேர். அன்றைக்கே நடந்ததா? அடுத்த நாள் நடந்ததா? இல்லைங்க. ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வச்சு 3ஆவது நாள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களா? இல்லை. அன்றைய தினத்திலே ஒரே பிரசங்கத்திலேயே 3000 பேர் சபைகளுக்குள்ள சேர்த்து. எப்படி அந்த அக்கினியுடைய வல்லமை பார்த்து. அக்கினியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அக்கினிக்குள்ள எதை போட்டாலும் அந்த அக்கினி அதை அக்கினி ஆக்கிரும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு நான் சொல்கிறது? எரியிற ஒரு நெருப்புக்குள்ளே போயிட்டு ஒரு விறகு கட்டையை போடுங்க, அது என்ன ஆக்கிடும்? அக்கினி ஆக்கிடும். போய் ஒரு பேப்பரை போடுங்க, அதை எதை நீங்கள் அந்த அக்கினிக்குள் போட்டாலும் அது என்ன ஆக்கிரும்? அக்கினி ஆக்கிரும். யோசிப்பீங்க. அப்போ தண்ணி ஊற்றுனா யோசிப்பீங்க தானே? நம்ம யோசிக்க மாட்டோம், வாலிப பிள்ளைங்க சில பேர் யோசிப்பாங்க. ஆமாம், என்னக்கா அப்படி சொல்கிறீங்க, எதை போட்டாலும் அது தண்ணி ஊற்றுனா எப்படி அக்கினி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? என்னுடைய ஆண்டவருடைய அக்கினியில் ஆகும். எப்படி ஆகும்? எலியா அன்றைக்கு அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வனே தேவன் என்று சொல்லும் பொழுது சுற்றி ஒரு குழியை தோண்டி அதை முழுசும் தண்ணீரினால் நிரப்பி இருக்கும் பொழுது வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி அந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. இந்த அக்கினியை தண்ணீரோ வெள்ளங்களோ தணிக்க முடியாதுங்க, தணிக்காது. இந்த அக்கினியை நக்கி போட்டுரும் அந்த தண்ணீரையும். ஹல்லேலூயா. யாராலையும் கர்த்தர் அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் 120 பேர் மேலே போட்ட அக்கினியை இன்றைக்கும் ஒருவராலும் தணிக்க முடியலை. அழிக்க நினைக்கிறாங்க, முடிக்க நினைக்கிறாங்க, நசுக்க நினைக்கிறாங்க, முடியலையேங்க. எவ்வளோ பேர் சொன்னவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க. ஆமென். வந்து போனார்கள். ஆனால் இந்த அக்கினியை ஒருவராலும் தணிக்க முடியாது. அப்படி ஒரு அக்கினி அன்றைக்கு 120 என்ற குறைவான எண்ணிக்கையின் மேல் கர்த்தர் போட்டது. எப்பயுமே ஆண்டவருக்கு இந்த மைனாரிட்டினா ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிற மைனாரிட்டி அந்த மைனாரிட்டி இல்லை. எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அந்த எருசலேமுக்குள்ள. வசனம் சொல்லுது, சுற்றி இருக்கிற சகல தேசத்திலிருந்தும் அந்த யூதர்கள் அந்த நாளைக்கு வந்திருந்திருக்காங்க பெந்தேகோஸ்தே நாளுக்கு.
அப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த லட்சங்களின் மேல் கண் வைக்காமல் எனக்காய் காத்திருக்கிற 120 பேரின் மேல் கண் வைத்தார். அல்லேலூயா. எத்தனையோ வீரர்கள் சின்ன வயசுல இந்த யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாய் அணிவகுத்து உடை உடுத்தி கைகளில் ஈட்டிகளை வாள்களை பிடித்து கொண்டு யுத்தத்துக்கு தயாராக இருக்கும் பொழுது அந்த வீரர்கள் மேல் கர்த்தர் கண் போட்டு அவர்களை அபிஷேகித்து கோலியாத்தை தூக்காம மைனாரிட்டியா இருக்கிற ஒரே தாவீதை கையில் எடுத்தார் என் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சைஸ் முக்கியம் இல்லைங்க, வயசும் முக்கியம் இல்லை, அபிஷேகம் தான் மேட்டர். ஆமென். யாருக்குள்ள அக்கினி இருக்கோ அவங்க பற்ற வைத்துருவாங்க. அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஆமென். எனக்குள்ள அந்த அக்கினி இருக்கு. நான் பஸ்ஸில் போனாலும், அல்லேலூயா, ட்ரெயினில் போனாலும், ஆட்டோவில் போனாலும் அந்த அக்கினி அடுத்தவங்களுக்கு போடாமல் விடவே மாட்டேன். நேற்று கூட என் கணவர் என்னை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருந்தார். அடி கூட வாங்குற அளவு கூட வந்துருக்கு. அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற இந்த அக்கினி என்னால் பற்ற வைக்காமல் இருக்க முடியலைங்க, அதை தணிக்க முடியலைங்க, எரிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அக்கினியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? ஆமென். அந்த அக்கினியை பெற்றிருக்கிறவர்களுக்கு அடையாளம் என்ன? பாட்டு பாடும் பொழுது வேகமாய் கைகளை தட்டுவார்கள், மடமடமடவென்று அந்நிய பாஷை பேசுவார்கள், சரீரங்களை வலது இடதுபுறமாக அசைப்பார்கள், சில டைம் 360 டிகிரியிலும் சுற்றுவார்கள். இதுவா அடையாளம்? வேதம் என்ன சொல்லுகிறது? 49ஆம் வசனத்துக்குரிய அடுத்த வசனங்களை வாசித்து நான் விளக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் வேகமாக முடிக்கணும், அதனால் வேகமாக போகிற 20 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. ஆமென். என்ன அடையாளம் அப்படின்னா, அடையாளமே அவர்களை கர்த்தர் பிரித்து விடுவார். ஆமென். இந்த அக்கினி ஒருவருக்குள்ளே இருந்தா அவங்க மற்றவர்களோடு, அவங்க உலகத்தோடு, அவங்க பாவத்தோடு சேரவே மாட்டாங்க. எப்படி ஒரு தாமரை இலை தண்ணீரோடு சேராதோ, வாய்ப்பே இல்லை சேரவே. எவ்வளோ நீ குடமாக அது மேலே ஊற்றினாலும் சேராது. சேர்க்க அதற்கு அந்த தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் அபிஷேகம் பெற்றவர்கள். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 49க்கு அப்புறம் 51 வாசிப்போம். நான் பூமியின் மேல் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீங்களா? இல்லப்பா, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். ஆமென். நம்ம அப்பாவுக்கு பேரு சமாதான காரணர், சமாதான பிரபு. ஆமாதானே? உலகம் தர முடியாத சமாதானத்தை தருகிறவர். அவரால் அதையும் பண்ண முடியும், இதையும் பண்ண முடியும். ஆமென். இந்த உலகத்திலேயே ஆண்டவர் முதல்ல செய்த வேலை சிருஷ்டிப்பு. ஆமாதானேங்க? ரைட் ஆர் ராங்? இரண்டாவது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பிரிக்கிறார். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது உண்டாக்கிட்டாரா? செகண்ட் என்ன பண்ணாருங்க? வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் வேலையை ஆரம்பித்து விட்டார், பிரிக்கிற வேலை. அவருக்கு சேர்க்க மட்டும்தான் தெரியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்க, அவர் உங்களை பிரிச்சாரா இல்லைங்களாங்க? ஆமா, என்ன பிரிச்சார் என் ஆண்டவர். ஆமாதானே? எங்கோ இருந்தோம், யாரோடையோ ஒட்டி கொண்டிருந்தோம், எதையோ செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் வந்தார், இப்போ கையை பிடிச்சாரு, வா, இந்த ஆக்களோடு நீ செட்டு சேர கூடாது, இது செட்டு ஆகாதுமா. ஏன்னா உனக்குள்ள நான் வைக்க போகிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. நான் இந்த பூமி மேல சமாதானத்தை அல்ல பிரிவினை தான் உண்டாக்க வந்தேன். அப்போ இந்த அபிஷேகம் பெற்றவர்கள், இந்த ஒளிவ மரம், இந்த அக்கினியை உடையவர்களுக்கு ஒரு சாட்சி இருக்கு. அப்படின்னா இவங்க உலகத்தோடு ஒத்து போகவே மாட்டாங்க. சாக கூட சாவாங்க, நான் ஒத்து போக மாட்டாங்க. அதுதாங்க அபிஷேகம் பெற்றவர்களுடைய அடையாளம். அல்லேலூயா. நான் செத்தாலும் சாவோம், ஆனால் இதற்கு முன் நான் வணங்குவதில்லை. அவன் தான் அபிஷேகம் பெற்றவன். அல்லேலூயா. என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, கர்த்தர் தான் என் ஆண்டவர். ஆமாதானங்க? ஒத்து போகவே இல்லைங்க. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள், ஆமென், வேத புத்தகத்தில் கலக்கினவங்கெல்லாம் வாலிபர்கள் தான். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் வாலிபர்கள் அதிகமாக டார்கெட் பண்ணுறான். ஆமென். அந்த வாலிபர்கள் ஒத்து போவே இல்லை. எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல, சாப்பிட வேண்டியது தானே. அதில் என்ன இருக்குது? ஆண்டவர் என்ன உள்ளே போகிறதெல்லாம் ஒன்றும் தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் படைச்சதுன்னா என்ன, கிடைச்சதுன்னா என்ன, சாப்பிட்டுப்போம். இந்த ஸ்வீட் அப்புறம் நமக்கு கிடைக்குமா?
காசு கொடுத்து இந்த ஸ்வீட்டை நம்மளால் வாங்க முடியுமா? கொடுக்குறாங்கல்ல, அன்பாக கொடுக்குறாங்க, அன்பு தானேங்க அப்படின்னு சொல்லி அன்புக்காக என்ன பண்ணுறது? காம்ப்ரமைஸ். நமக்கு நான் நினைப்பேன், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை விட நேசிக்கிறதா நினப்பு. ஆமென். அன்பு தானேங்க, அன்புக்காக நம்ம போய் அவங்க நான் ஒன்றும் கும்பிடுறதில்ல, சும்மா கூட தான் நின்னேன், சும்மா கொடுத்தாங்க சாப்பிட்டேன். அன்றைக்கு தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன முடிவெடுத்தார்கள்? சாப்பிட மாட்டோம் முடிவெடுத்தாங்களா இல்லையாங்க? கர்த்தர் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியசாலிகளாய் மாற்றினார். உங்கள் பிள்ளைங்க சாமர்த்தியமாக இருக்கணும். என் பிள்ளை மற்ற பிள்ளைங்களோட வித்தியாசமாக இருக்கணும். நான் இயேசுவை நேசிக்கிறேன்ல, இயேசுக்காக நான் வைராக்கியமாக இருக்கல, என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்போ நீங்கள் முதல்ல பிரிந்து வாங்க அதை விட்டு. அல்லேலூயா. ஆசை இருக்குங்க, அர்ப்பணம் இல்லை நம்மக்கிட்ட. மலையே பெயர்த்து சமுத்திரத்தில் தள்ள ஆசை தான், ஆனால் அர்ப்பணம் டக்குன்னு விழுந்து போயிடுறோம்ல. டக்குன்னு ரொம்ப சீக்கிரமாக நம்மளை ஒருத்தர் என்ன பண்ணிட முடியுது. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள இந்த அக்கினி இருந்தால் எதுவுமே அவர்களை காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க பார்த்துருக்கீங்களா? வேத புத்தகத்தில் என்னால் அப்படி எத்தனையோ பேரை உங்கள் கண்களுக்கு முன்னாடி நிறுத்த முடியும். நான் ஒத்த ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 100கணக்கான தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட தான் இயேசுப்பா இருக்கிறார். அவன் நின்றான், அதனால் வென்றான். ஆமென். நம்ம நிற்கிறது இல்லைங்க, அதனால தான் தோற்று போயிடுறோம். ஐயோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க, சொந்தங்கள்லாம் இருக்குது, என்ன இருந்தாலும் முக்கியம் தானேங்க, அப்படி சொல்லி தானேங்க காம்ப்ரமைஸ் பண்ணிங்க, அப்படி சொல்லி தானேங்க விக்கிரகங்களை விட்டு வந்தவர் நீங்களே மறுபடியும் விக்கிரகங்களுக்கு முன்பாக போய் நின்றீங்க. அப்படி சொல்லி தானேங்க விட்டு வந்ததின் மேல் உங்களுடைய கவனத்தை மறுபடியும் திருப்பினீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேசுகிறார். அக்கினியை பெற்றிருக்கிற நீ அந்நிய பாஷை பேசுவது மட்டும் அடையாளம் அல்ல, அந்நிய பாஷை பேசுவதனுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா? உன்னை இந்த உலகத்தை விட்டு, உன்னை இந்த விக்கிரகத்தை விட்டு, உன்னை இந்த அநீதியை விட்டு, உன்னை அநியாயங்களை விட்டு பிரிப்பது தாங்க அந்த அக்கினி. நான் சேர மாட்டேன், நான் சேரவே மாட்டேன். சொத்து கிடைக்காது பரவாயில்ல, நிலம் கிடைக்காது பரவாயில்ல, நீ வச்சுக்கோ நிலத்தை. என் தகப்பனாகிய யாக்கோபு கோலும் கையுமா தான் புறப்பட்டு போனா, ஆனா வரும் பொழுது 2 பரிவாரம் இருந்ததல்லவா? ஏசா வச்சுக்கோ 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 ஏசா, நான் தான் அப்புறம் உன்னை வந்து காப்பாற்ற போறேன். அப்படி ஒரு நிலைமை வரும். ஆமென். நாங்கெல்லாம் அப்படிதாங்க விட்டு வந்தோங்க, விட்டு வந்தோம். இப்படி தைரியமாக பிரசங்கிக்கிறேன், முழக்கமாக பிரசங்கிக்கிறேன்னா என் இயேசுவுக்காக எவ்வளவோ காரியங்களை, என்னுடைய ஆசையை, என் விருப்பத்தை, பணங்களை, லட்சத்தை கர்த்தருக்காக துச்சமாக விட்டுட்டு வந்தேன். ஆமென். எனக்கு வேண்டாம். அழுதாங்க எங்கள் அம்மா, உங்கள் அப்பா மாதிரியே எங்களை நடு ரோட்டில் விட்டு போறியா ஊழியத்துக்கு? அழுதாங்க எங்கள் அம்மா. நான் சொன்னேன், எனக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவை தான், அவருக்குத்தான் என் வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் தைரியமாக நிறைய முடிவுகளை நான் கர்த்தருக்காக எடுக்க என் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென். அன்றைக்கு எடுத்த அந்த முடிவுகள் தான் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாகவும் நிற்க என்னை தகுதி உள்ளவளாய் மாற்றினது. ஆமென். இன்னைக்கு ஏன் என்னால் ஜெயிக்க முடியல, இன்னைக்கு ஏன் என்னால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல, ஏன் இன்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், சபைக்கு போகும்போது நல்ல உற்சாகமாக தான் இருக்குது, ஆனால் வீட்டுக்கு வந்தால் என் உற்சாகம் எல்லாம் தணிந்து போயிடுது. நான் வேறு மனுஷியாக இருக்கிறேன், அங்கே ஒரு வேஷமாக இருக்குது, இங்கே ஒரு வேஷமாக, எனக்கே தெரியுது என்னால் முடியல. ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த உலகத்தோடு, இன்னும் அந்த விக்கிரகங்களோடு, இன்னும் அந்த அநீதியோடு இணைந்து இருக்கிறது தான் காரணம். இந்த அக்கினி வந்துச்சுன்னா, உண்மையாவே கர்த்தர் தான் அந்த அக்கினியை உங்கள் மேலே போட்டார்னா, உண்மையாவே நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களால் அவர்களோடு இசைந்து போக முடியாது. என்னோடு கூட எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கு ஏது? அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பாக தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அவ்விசுவாசிகளோடு இணைத்த பெற்றோர்கள் இங்கு உண்டு. உண்டா இல்லையாங்க? பல இடங்களுக்கு நாங்கள் போகிறோங்க.
ஒவ்வொரு பிள்ளையும் வந்து கண்ணீர் வடிப்பாங்க எங்ககிட்ட. நேற்று கூட ஒரு பெண் வந்து என்னை சந்தித்து பேசும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதாங்க. என் புருஷனை குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, ரத்தம் வந்துடுச்சு, தையல் போட்டிருக்கேன், என்னம்மா ஆச்சு, ஏம்மா? அக்கா, நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு என் மன விருப்பத்தின்படி அவிசுவாசியான ஒரு மகனோடு போய் என்ன பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன்க்கா. நான் விரும்பி தான் அந்த வாழ்க்கைக்கு நான் போனேன், இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன்க்கா. அன்னைக்கு சொன்னார் என் பாஸ்டர், நான் கேட்கல. என் அம்மா என் காலை பிடிச்சி கூட அழுதாங்க, நான் கேட்கல. ஆனால் இன்றைக்கி அடி வாங்கிட்டு அதே அம்மா வீட்டுக்கு வந்து நிற்கிறேன். எத்தனையோ பெண்கள் கண்ணீரோடு இன்றைக்கு இருக்கிறதற்கான காரணம் அவ்விசுவாசியோடு இணைந்ததுனால் தானே, இசைந்ததுனால் தானே. எனக்கு கேட்குற வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லவனா இருக்கான், அன்பா இருக்கான், நல்லவளா இருக்கா, அன்பா இருக்கா, நல்லா பார்த்துப்பா, இதெல்லாம் இல்லைங்க. இயேசுவை கும்பிட்டா, இயேசுவை ஆராதிச்சா, ஞானஸ்தானம் எடுத்திருந்தா, அபிஷேகம் பெற்றிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் எனக்கு. படிக்கலைனாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல. அப்படி நீங்கள் விரும்பணும். என் மருமக அபிஷேகம் பெற்றவளாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பணுங்க. என் பிள்ளை கல்யாணம் ஆகாமல் கூட வீட்டிலே கிடக்கட்டும், ஆனால் அந்நிய நுகத்தில் என் பிள்ளையை இணைப்பதில்லை. முடிவெடுங்க. எனக்கு தெரியுங்க, எங்கள் ப்ரேயர் டீமுக்கு வந்திருக்கிற அக்கா 32 வயசு ஆகுது. அந்த ஒரு அக்கா தான் அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் இயேசுவை நம்புகிற அபிஷேகம் பெற்ற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு காத்திருக்கிறாங்கங்க. என்னால் பல எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு காண்பிக்க முடியுங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி தான் உலகம், காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் வாழ முடியும், அப்படிலாம் இருந்தாலும் நம்மளால் வாழ முடியாது சொல்கிறீங்களா? இல்லைங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் உங்களை விட பல மடங்கு வைராக்கியத்தோடு நான் கட்டுனா ஒரு அபிஷேகம் பெற்றவனு தான் கட்டுவேன்னு இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா, நம்மை ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் ஒருவேளை அப்படி அந்நிய நுகத்தோடு போய் பிணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் முட்டி போட்டு, அப்பா நான் செய்தது தப்புப்பா, நான் தான்ப்பா தப்பு பண்ணேன், தெரிந்தே நான் தவறு செய்தேன் என்று கர்த்தரிடத்தில் அழுது ஒப்புரவாகுங்க. ஏன்னா உங்கள் அப்பா நீடிய பொறுமை உள்ளவருங்க, அவருக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவருங்க, நிச்சயமாக சேர்த்து கொள்வாருங்க. கொஞ்சம் அடிப்பார், கொஞ்சம் காயப்படுத்துவார், ஆனால் அவரே கட்டு போட்டுருவாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு அது தெரியுங்க. ஆமென். நிச்சயமாக உங்களுக்காய் கர்த்தர் அதை செய்வார். ஆனால் ஒரு முடிவெடுக்கணும்ப்பா, நான் இந்த தவறை செய்தேன், என் பிள்ளைகளை, என் சந்ததியில் ஒருத்தர் கூட அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது என்று முடிவெடுங்க. அதுதாங்க ஒலிவ மரம். ஆமென். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவருக்கு விருப்பம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னு. அடுத்த வார்த்தை, உங்களுக்குள்ள உலாவணும்னு ஆசை. அதாவது உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னா உங்களுக்குள்ள அவர் இருக்கணும்னு ஆசை. உங்களுக்குள்ள உலாவணும் அப்படின்னா உங்க கூட இருக்கணும்னு அவருக்கு ஆசை. உங்களுக்கு கூடயும் ஆண்டவர் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. உலாவணும். அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பாவா இருக்கணுங்க. அவர் ஆசைங்க அவருக்கு. நான் அவங்களுடைய தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயங்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தாங்க ஆண்டவர் தங்குற ஆலயம். ஆமென். ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள விக்கிரகங்கள், இந்த ஆலயத்துக்குள்ள அவிசுவாசத்தின் நினைப்புகள், இந்த ஆலயத்துக்குள்ள அநீதிகள் எப்படிங்க வரலாம்? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் ஒரு நாளும் இசைந்து போயிடக்கூடாது, நான் ஒரு நாளும் ஐக்கியம் ஆயிடக்கூடாது, நான் ஒரு நாளும் ஒத்து போயிடக்கூடாதுப்பா, நான் ஒரு நாளும் அவர்களுக்கு பின்பாக பணத்துக்காக பொருளுக்காக போயிடக்கூடாதுங்க. பிசாசு தந்திரம் என்ன தெரியுமாங்க? அவன் நேரில் வந்து முன்னாடி நின்று நான் தான் பிசாசு, நீ வந்துரு மறுபடியும், அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாதான் நீங்கள் உடனே அப்பாலேப்போன்னு பாட்டு பாடி துரத்திடுவீங்க. அல்லேலூயா. ஆமாம் தானேங்க. அதனால அவன் எப்படி வருவான் தெரியுமா? உங்களுக்கே நல்லா தெரியுதுங்க, தந்திரமாக தான் வருவான். ரொம்ப தந்திரம் பாருங்க. அவனுக்கு நினைப்பு அவன் ரொம்ப பிரில்லியன்ட்டு. எங்கள் அத்தை எப்போவுமே சொல்லுவாங்க, என்னுடைய அத்தை, என்னுடைய கணவருடைய அம்மா, ஜப வீராங்கனை அவங்கெல்லாம். அல்லேலூயா. நான்லாம் என்ன 50% தான், 100% அவங்க முழங்குவாங்க. அவ்வளோ வைராக்கியம் கர்த்தருக்காக. ஆமென். அவங்க ஒருத்தங்க அந்த வைராக்கியத்தில் எழும்பினதுனால இன்றைக்கு நாங்கள் முழு குடும்பமாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். எங்கள் குடும்பத்தில் யாருமே வேலை செய்யலை. அல்லேலூயா. நாங்கள் யாருமே உலகத்துக்கு வேலை செய்யலை, நாங்கள் எல்லாருமே பரலோக கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறோம்.
ஹல்லேலூயா. நாங்களும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கெல்லாம் கவர்மெண்ட் மாறிடும், ஆனால் அந்த கவர்மெண்ட் மாறாது. என்னை ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. மாறாத கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆஃபீஸருங்க. ஹல்லேலூயா. அதனால் இந்த போஸ்டிங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் பரத்திலிருந்து சாப்பாடு எப்படி ஆகிடும் வருது. காகையோ விதவையோ ஏதோ ஒன்றை கொண்டு கர்த்தர் எங்களை என்ன பண்ணிடுறாரு, போஷித்திருவார். சம்டைம்ஸ் காகமும் இல்லை விதவையும் ஒத்துழைக்கலைன்னா அவரே தேவதூதனை அனுப்பிடுவார். ஆமென். அவரால் எப்படியும் தேவ மனுஷர்களை போஷித்து நடத்த முடியும். ஹல்லேலூயா. அப்படி தான் கர்த்தர் எங்களை நடத்துகிறார். எங்கள் அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த பிசாசு ஒரு முட்டாள் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு முட்டாள், அவன் என்னமோ பெரிய தந்திரன்னு நினச்சிப்பான் அவன், ஆனால் முட்டாள் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், முட்டாளா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் எனக்கு இந்த வசனங்கள் சில காரியங்கள்லாம் ஞாபகம் வருது. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா பிசாசு பயங்கரமாக ஏதோ ஒன்றை செய்து முடித்து அந்த பிள்ளைகளை என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலான்னு நினைப்பான். ஆனால் கர்த்தர் வந்து அவன் வச்சிருக்கிற திட்டத்திலேயே அவனை சிக்க வச்சு மாட்டி விட்டுருவார். எஸ்தர் ராஜாத்தி தெரியும் தானேங்க, முழு யூதர்களையும் அழித்து விடணும், அதான் பிளான். அதுக்காக அவன் எடுத்துக்கிட்டது, நான் பாரு ஒரு திடீர்னு ஒரு கனவுல வந்து அந்த ராஜாவுக்கு சொல்லலைங்க. எப்பொழுதுமே பிசாசு ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ தான் ஆயுதமாக எடுத்துப்பான். யார் வீக்காக இருக்காங்களோ அவனை யூஸ் பண்ணிப்பான். அப்படி வீக்காக அந்த அரண்மனையிலே இருந்தது இந்த ஆமான் தான் வீக். ஹல்லேலூயா. இப்போ அவனுக்குள்ளே புகுந்தான். ஏன்னா வசனம் சொல்லுது இல்லை, யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். அப்படியே புகுந்துருவான் ஒரு மனுஷனுக்குள்ளே. புகுந்து அவன் காரியங்களை செய்து விட்டு வெளியே போயிடுவான். அப்போ தான் யூதாஸுக்கு உணர்வே இல்லை. ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்கிறாரு. முத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நண்பனேன்னு சொல்கிறாரு. இல்லை, அப்போல்லாம் அவனுக்கு ஒரு உணர்வு வரல. ஏன்னா அது வரைக்கும் அந்த பிசாசு அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த பணத்தை வாங்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததுக்கப்புறம் ஒரு உணர்வு வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அந்த பிசாசு போயிருச்சு. அப்போ தான் ஒரு உணர்வு வருது. வெளியே போயிட்டு விட்டுட்டு ஓடிடல, அவனை எப்படியும் மரணத்துக்கு நேராக தள்ளிட்டு தான் போச்சு. அதான் வசனம் சொல்லுகிறது. நேற்று தினத்தில் பிரசங்கிக்கும்போது நான் சொன்னேன், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நாங்களும் எவ்வளோ வருஷமாங்க பேயை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் ஓட்டி அனுப்ப, திருப்பி நீங்கள் கூட்டிகிட்டு வர, நாங்கள் ஓட்ட, நீங்கள் கூட்டிகிட்டு வர, ஓட்ட கூட்டிகிட்டு வர, கடைசியாக எங்களை ஒரு மந்திரவாதியாகவே ஆக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. சபைக்கு வரவங்களை பரலோகத்துக்கு ஒரு மனவாட்டியாக உருவாக்கணும் ஆண்டவரே அப்படின்னா பேய் ஓட்டு. எவ்வளோ நாளைக்குங்க பேய் ஓட்டுறது? யார் பிடிச்சிட்டு வந்தா? நீங்கள் தான். இடம் கொடுக்காம உள்ளே வர முடியாது. ஏன்னா நான் முதல்ல வசனத்தை காமிச்சிட்டேன். நீங்கள் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட ஓட்டை உண்டாக்குனது யாரு? அந்த நீங்கள் உண்டாக்குனீங்கல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஓட்டையை, அது வழியாக தாங்க உள்ளே வந்தா. இடம் கொடுத்ததே நீங்கள் தாங்க. எவ்வளோ நாளைக்குங்க நான் இதே செய்கிறது? அடுத்த வேலை இருக்குங்க. பரலோகத்தில் இயேசு வரப்போகிறாரு, கொண்டு போகணுமா? இங்கே எத்தனை பேரை மனவாட்டி ஆக்கி கொண்டு போகிறது? பாஸ்டர் கேட்டால், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் ரெடியாக இருக்காங்களா, எவ்வளோ பேர் மனவாட்டிகள் அப்படின்னு கேட்டால், இல்லை சிஸ்டர் இப்போ தான் கொஞ்சம் அப்படி சொல்வார். ஆமாம் தானேங்க? இல்லை, போதும் இடம் கொடுத்தது. அந்த ஓட்டையை என்ன பண்ணோம்? அடைக்கணும். சுவரை அடைக்கத்தக்கதாக நான் ஒருவனை தேடினேன். நான் போட்ட வேலியில் ஓட்டையை போட்டாங்க. யார் போட்டது? இஸ்ரவேல் ஜனங்களே தான். நம்மளும் அப்படி தான் ஒரு ஓட்டையை போட்டிருக்கோம். இதை அடைக்கணும் அப்படின்னா இந்த அடைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஜபத்தில் நின்று அதை அடைக்கணுங்க. ப்ரேயர் ஜபம் தான் அதை அடைக்கும். அந்த ஓட்டைகள்லாம் சரி செய்யும். அதை இடம் கொடுக்காதீங்க பிசாசுக்கு. தந்திரமாக வருவான் அவன். எப்படி தெரியுமா? உங்களை வீழ்த்துறதுக்கு அவன் ஒரு மனுஷனை கையில் எடுத்துப்பாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படி அவன் எடுத்துக்கொண்டு தந்திரமாக இந்த நாகமான் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் குஷ்ரோகியாக இருந்தான். அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. எலிசா சொன்னதின்படி அவன் வந்து பரிசுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அந்த பரிசு பொருட்களை எலிசாவுக்கு மேலே இருக்குமா? எலிசா சொல்ல, சாச்சா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் என்ன காசுக்காகவா, போ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை, அவர் அதை ரொம்ப அசால்ட்டாக அதை டேக்கிள் பண்ணிட்டார். ஆனால் அவர் கூடவே ஒருத்தன் என்ன பண்ணிருந்தான்? கேஆசி. இவன் கண் எது மேலே போயிடுச்சுங்க? அது மேலே போயிடுச்சு. பார்க்குறான்ல, நம்முடைய எஜமான் வேணான்னு சொன்னார்ல, நம்மளும் இதை என்ன பண்ணுவோம்? நம்ம அப்பா எத்தனை விஷயங்களை வேண்டான்னு சொன்னார், நம்மளும் அப்படி இருப்போம் அப்படின்னு இருக்கிறது இல்லைங்க. ஆசை யாரை விட்டுச்சு? ஹல்லேலூயா. இந்த கண் மோசமானது, அது பார்த்துருச்சு, இது வேணுமே, இவர் கூட இருந்தால் எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளை ஜிப்பாவே போட வச்சுருவாரோ, கொஞ்சம் கலராக போடுவோமே அப்படின்ற ஆசையில் இந்த கேஆசி போய் அதை வாங்கிட்டு வரார். வாங்கிட்டு வந்து என்னமோ நினச்சிட்டார், யாருக்குமே
தெரியாது. நம்ம பல வேளைகளில் அந்தரங்கத்தில் பார்க்குற வீடியோ யாருக்குமே தெரியாது. அந்தரங்கத்தில் செய்கிற தவறு யாருக்குமே தெரியாது. அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, நம்ம பிள்ளைங்க பார்க்கலன்னு நினச்சிட்டிங்களா? கர்த்தர் பார்க்குறாருங்க. ஹல்லேலூயா. நீ மறைச்சு ஒளிச்சு வச்சிட முடியுமா கேசி? கர்த்தர் பார்க்கிறார். அவன் பின்னாடி உன் இருதயம் போகும் பொழுது, அந்த பெண்ணு பின்னாடி உன் இருதயம் போகும்போது, அந்த வாலிப பையன் பின்னாடி உன் இருதயம் போகும்போது, என் இருதயம் உன் கூட வரலையா? உன் பிள்ளை உன்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்கும்பொழுது அந்த வறுமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்த என் இருதயம் உன் பின்பாக வரவில்லையா? ஹல்லேலூயா. அன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத பொழுது தானே ஏசப்பா உங்ககிட்ட வந்தார். ஆனால் இன்னைக்கு 4 பேர் உங்களை சுற்றி, நீங்கள் நல்ல நிலைமை ஆனதுக்கு அப்புறம் தானே இவங்க வந்து ஒட்டுனாங்க உங்க கூட. ஆனால் அவங்களுக்காக மறுபடியும் இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி போயிட்டீங்களே. ஹல்லேலூயா. ஏசப்பா தாங்க கடைசி வரையும் கூட வருவார். ஆமென். யோசிச்சு பாருங்க, அவன் கேயாசினுடைய இருதயம் அந்த வஸ்திரங்களுக்கு பின்னாடி போச்சுங்க. நாகமானுக்கு இருந்த குஷ்டம் அவனுக்கு வந்தது. என்னை அதிர்ச்சி ஆக்கின ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? அவனுக்கு அந்த குஷ்டம் வந்தது ஓகே, அவன் முழு குடும்பத்துக்கே வந்துச்சுங்க. என்னை அதிர்ச்சி ஆக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறார். அபிஷேகம் பெற்றவங்களாக இருப்போம் அப்படின்னா, அந்த அக்கினியை பெற்றவர்களாக இருப்போம் அப்படின்னா, வஸ்திரங்களுக்கு பின்பாக அல்ல, பேர் புகழுக்கு பின்பாக அல்லங்க. பணம் காசுக்காக நான் எப்போ இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன். பாடணுமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். கையாசிச்சு சொல்லுங்க, பின்னோக்கே நான். வாழ்வோ சாவோ, காசோ பணமோ நிலமோ உறவுகளோ அன்போ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதில்லை. நிர்வாணமோ பசியோ ஒன்றுமே இயேசுவை விட்டு பிரிப்பதில்லை. நான் செத்தாலும் சாவேனே தவிர ஆராதனா ஷீந்தனாதா இந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக நான் அடிபணிவது இல்லை. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பது இல்லை. அந்நிய நுகத்தோடு நான் பிணைவது இல்லை. என் குடும்பத்தில் ஒருவனை அங்கு கொடுப்பது இல்லை. அந்நிய ஜாதி என் வீட்டுக்குள் வருவது இல்லை, இல்லை, இல்லை. பசியானாலும், நாசமோசமானாலும், நிர்வாணமானாலும், பட்டயமானாலும், தேவ தூதர்களானாலும் ஒன்றுமே இயேசுவை விட்டு என்னை பிரிப்பது இல்லை, பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த முறை வரும்பொழுது பவுலை குறித்து உங்களுக்கு அநேக காரியங்களை, பவுலுடைய வைராக்கியங்களை எல்லாம் பிரசங்கிக்க எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் குடும்பமாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவுல். அதிகமாக நாங்கள் குடும்ப ஜெபத்தில் தியானிக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், மனவாட்டி ஆகணும்னு உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? அப்படி விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது நிருபங்களை. ஹல்லேலூயா. நிருபங்களை நிறைய படிங்க. பவுலினுடைய அந்த லெட்டர்ஸை நிறைய படிங்க. அதை படிக்க 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 ஒரு சபைக்குண்டான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? வரும். இன்றைக்கு கர்த்தர் எழுமி நிற்போமா? எழுமி நின்று, ஆண்டவரே நன்றி சொல்கிறேன்ப்பா, இந்த தோட்டத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்தீங்களே. அல்லேலூயா. இந்த முத்திரிக்கப்பட்ட தோட்டத்திற்குள்ளாக, வேலியடைக்கப்பட்ட கிணறுக்குள்ளாக, நீரூற்றுக்களுக்குள்ளாக ஆண்டவரே அப்பா என்னை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றிப்பா. அன்றைக்கும் அப்படிதான் ஆதாம் ஏவாள் என்கிற 2 மனிதர்களை கர்த்தர் தோட்டத்திற்குள் கொண்டு வந்து வைத்தார். ஆனால் ஏவாள் என்கிற அந்த மனுஷியினுடைய ஆசை, இச்சை அவளை தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளினது. ஆசீர்வாதங்களை விட்டு, ஜெனரேஷனாக வர வேண்டிய ஆசீர்வாதங்களை விட்டு இவங்க 2 பேரும் வெளியே தள்ளிச்சு. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நான் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. நான் என்னுடைய நீதினால வரல, உங்க கிருபையினால தான் ஆண்டவரே வந்திருக்கிறேன். ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன்ப்பா. இப்போ உள்ள வந்த நான் எப்பவும் இதை விட்டு வெளியே போயிடவே கூடாது. ஏன்னா வெளியே நிறைய ஆபத்து இருக்குங்க, வெளியே நிறைய துஷ்ட மிருகங்கள் இருக்குங்க. வெளியில் போனால் நமக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைங்க. வெளியில் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இந்த தோட்டத்துக்குள்ளே இருந்தாதான், இந்த சபைக்குள்ளே இருந்தாதான், இந்த தோட்டத்தில் தான் நல்ல தண்ணீர் கிடைக்கும், இந்த தோட்டத்தில் தான் நல்ல ஆகாரம் கிடைக்கும், இந்த தோட்டத்தில் தான் நல்ல காற்று கிடைக்கும், இந்த தோட்டத்தில் தான் சாயங்காலமானா என் ராஜாதி ராஜா உலாவ வருவாரு, என் நேச மணவாளன் உலாவ வருவாரு, என் நேச மணவாளன் இந்த தோட்டத்துக்குள்ள தான் வருவாரு. அவருக்கு உலகம் வேண்டாங்க,
இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இயேசுவுக்கு வேண்டாம். இயேசுவுக்கு வேண்டியது அந்த 120 பேர் தான். இயேசுவுக்கு வேண்டியது நீங்க தான். இயேசுவுக்கு வேண்டியது நான் தாங்க. நீங்களும் நானும் இருந்தா போதும். இயேசுவால இந்த உலகத்தை நம்ம பக்கம் திருப்ப முடியுங்க. எனக்குள்ள அந்த வைராக்கியம் வரட்டும்பா. செத்தாலும் நான் சாகுறேன்னு சொன்ன அந்த வாலிபர்கள் மேல் இருந்த வைராக்கியம், செத்தாலும் நான் சாவேன், ராஜாவிடத்துல பிரவேசிப்பேன் என்று சொன்ன அந்த எஸ்தர் ராஜாத்தின் வைராக்கியம் என் மேல வரட்டும்பா. எதுவும் என்ன உம்மை விட்டு பிரிக்க கூடாதுப்பா. நீங்க என்னை பிரித்து எடுத்திருக்கிறீங்க, அந்த அக்கினியை என் மேல போட்டிருக்கிறீங்க. இந்த அக்கினி என்னை பிரிக்கட்டும். உலகத்தை விட்டு, ஆசைகளை விட்டு, இச்சைகளை விட்டு, உலக ஐக்கியங்களை விட்டு, விக்கிரகங்களை விட்டு, விக்கிரகத்தின் கிரியைகளை விட்டு, விக்கிரகத்தின் வல்லமைகளை விட்டு என்னை இந்த நாளில் பிரிக்கட்டும். 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, என்னை பிரிச்சிடுங்கப்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த உலகத்தோடு சேர்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை ஜீவி எனக்கு வேண்டாம்ப்பா. என் மேல உண்மையாவே அந்த அக்கினி இருக்கணும். இன்றைக்கு பிரிக்க வேண்டியவைகளை விட்டு பிரிங்க. லோத்தை விட்டு ஆபிரகாமை பிரித்த கர்த்தர் தேராகு என்கிற விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு முடிவு கட்டி தரிசனத்திற்கு நேராக கொண்டு போன கர்த்தர். இன்றைக்கு தரிசன வாசலுக்கு நேராக வந்துட்டீங்க. ஆனா இன்னும் உள்ள தேராகு இருக்குங்க. இன்னும் விக்கிரகங்களை ஒழித்து வைத்திருக்கிற ராகேல்கள் உள்ள இருக்குங்க. இயேசுவின் நாமத்துல எல்லா விக்கிரகங்களின் கிரியைகளையும் உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இங்கிருந்து ஒருமனப்பட்டு எல்லா விக்கிரகத்தின் கிரியைகளையும் ரீந்தா மாஷி கந்த ரீதா ரிபா லதா ரபா லதரா, உனக்கு இந்த தோட்டத்துக்குள்ள இல்ல குள்ள நரிய, உனக்கு இடம் இல்ல குழி நரிய, எல்லா விக்கிரகத்தின் ஐக்கியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்ட அவிழ்க்கிறோம். உறவு என்ற பேரில், அன்பு என்ற பேரில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுக்களையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்ட அவிழ்க்கிறோம். இனி விக்கிரகங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா விக்கிரகத்தின் ஆவிகளையும் பாகாலுக்கு முன்பாக கிறிஸ்துவே தேவன் என்று வணங்க வைத்த அந்த அக்கினியை இயேசுவின் நாமத்தினாலே உத்தரவு அருளும் அக்கினி இந்த சபைக்கு நேராய் கடந்து வருவதாக. குந்தி 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 வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரட்டும். இன்றைக்கு பாகால் தெய்வம், கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி மாறி 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 பேசுகிற உதடுகளுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். குந்தி குந்தி நடந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரட்டும். அனலும் இல்ல குளிரும் இல்ல, வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை. லவோதிகாயா சபையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அனலாவது குளிராவது ஏதாவது ஒரு பக்கம் இருந்தா நல்லா இருக்குமேப்பா. நீ வெதுவெதுப்பா இருந்தா ரொம்ப நாளைக்கு உன்னால என்ன வச்சுக்க முடியாது. வாந்தி பண்ணி போட்டு விடுவேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அப்பா நான் போக கூடாது, நான் வெளியே வந்துடக்கூடாது, உனக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியத்தை நான் விட்டுவிடக் கூடாது. கர்த்தர் தாமே இன்றைக்கு என் மேல் ஒரு அக்கினியை போடும். வாயை திறந்து கேளுங்க, என் மேல் ஒரு அக்கினி, இன்றைக்கு பிரிவினையை உண்டாக்குகிற அக்கினி, என்னை இந்த உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, ஆண்டவரை இச்சைகளை விட்டு பிரிக்கிற ஒரு அக்கினி இன்றைக்கு இந்த சபையை பற்றி பிடிப்பதாக. விடுதலையின் நாயகன் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலையின் நாயகன் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு ஒரு விடுதலை 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 விடுதலை.
ரிகா பாபா 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 ஷிகலரா ரிகா பாபா 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 லாஷே ஷதரா பாபா பாபா. வாலிப பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்குகிறோம். தவறான ஐக்கியங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் வாலிபர்களை விடுதலை ஆக்குகிறோம், விடுதலை ஆக்குகிறோம், விடுதலை ஆக்குகிறோம், விடுதலை ஆக்குகிறோம். கட்டவிழ்கிறோம், கட்டவிழ்கிறோம். அக்கினி சங்கிலிகளை கட்டவிழ்ப்பதாக. திகம்பதரபா மாமா தந்தரபா அகபலா வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. வசனம்தான் பசியாற்றும் உணவு, இயேசுவே பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். இந்த தோட்டத்துக்குள்ள தண்ணீர் இருக்குங்க. நீரே பல